வணக்கம். பால்ஸ் எளிமைப்படுத்தப்பட்ட ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 10 நிமிடத்தில் அட்வர்ப் வினையுரிச்சொல் பற்றி கற்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போவோமா? அட்வர்ப் வினையுரிச்சொல் என்றால் என்ன? An adverb is a word that modifies a verb, an adjective, another adverb or sometimes a whole sentence. வினையுரிச்சொல் என்பது ஒரு வினைச்சொல், ஒரு பெயர்ச்சொல், மற்றொரு வினையுரிச்சொல் அல்லது சில சமயங்களில் ஒரு முழு வாக்கியத்தையே மாற்றியமைக்கும் அல்லது விவரிக்கும் ஒரு சொல்லாகும். அட்வர்ப் என்பதை இந்த எடுத்துக்காட்டுகள் மூலமாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். She speaks clearly. அவள் தெளிவாக பேசுகிறாள். இதில் உள்ள வினைச்சொல் verb எது? பேசுகிறாள். ஸ்பீக்ஸ் எப்படி பேசுகிறாள்? தெளிவாக பேசுகிறாள். ஸ்பீக்ஸ் clearly. இந்த வாக்கியத்தில் ஸ்பீக்ஸ் என்ற வேர்பை clearly என்ற அட்வர்ப் மாடிஃபை பண்ணுகிறது. He is very tall. அவன் மிகவும் உயரமானவன். இதில் அட்ஜெக்டிவ் எது? tall. எவ்வளவு உயரமானவன்? மிகவும் உயரமானவன். very tall. இதில் tall என்ற அட்ஜெக்டிவை very என்ற அட்வர்ப் மாடிஃபை பண்ணுகிறது. She runs very fast. அவள் மிகவும் வேகமாக ஓடுகிறாள். இதில் அட்வர்ப் வந்து fast. எவ்வளவு வேகமாக ஓடுகிறாள்? very fast. இதில் fast என்ற அட்வர்பை very என்ற இன்னொரு அட்வர்ப் மாடிஃபை பண்ணுகிறது. Fortunately, we arrived on time. நல்ல வேளையாக நாங்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தோம். நாங்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தோம் என்ற ஒரு வாக்கியத்திற்கு கூடுதல் ஒரு அர்த்தம் கொடுக்கிறதற்கு இந்த ஃபார்ச்சுனேட்லி என்ற ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் வினையுரி சொற்களின் வகைகள். இதில் நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதற்கு தமிழ் விளக்கம் தேவையில்லை. முதலாவது அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம். தே டெல் வென் சம்திங் ஹேப்பன்ஸ். ஏதேனும் ஒன்று எப்போது நிகழ்கிறது என்பதை பற்றி இந்த வினையுறு சொற்கள் கூறுகின்றன. எக்ஸாம்பிள்ஸ்: நவ் இப்போது, கேன் ஐ ஈட் நவ், டுடே இன்று, இஸ் டுடே எ ஹாலிடே, எஸ்டர்டே நேற்று, ஷீ அரைவ்ட் எஸ்டர்டே, சூன் விரைவாக, கம் சூன், லேட்டர் பிறகு, ஐ வில் கால் யூ லேட்டர். இரண்டாவதாக அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. தே டெல் ஹவ் ஆஃபன் சம்திங் ஹேப்பன்ஸ். ஏதேனும் ஒன்று எத்தனை முறை நிகழ்கிறது என்பதை பற்றி இந்த வினையுரி சொற்கள் கூறுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: ஆல்வேஸ் எப்போதும், ஷி ஆல்வேஸ் வேக்ஸ் அப் ஏர்லி, யூஸ்வலி வழக்கமாக, ஐ யூஸ்வலி கம்யூட் டு ஆஃபீஸ் பை பஸ், ஆஃபன் அடிக்கடி, ஹவ் ஆஃபன் டூ யூ விசிட் யுவர் ஃப்ரெண்ட், சம்டைம்ஸ் சில நேரங்களில், ஐ சம்டைம்ஸ் ட்ரிங்க் காஃபி, ரேர்லி அரிதாக, சாமுவல் ரேர்லி கம்ஸ் நவடேஸ், நெவர் ஒருபோதும் இல்லை, சாரா நெவர் quarrels with others. மூன்றாவது அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ். தே டெல் வேர் சம்திங் ஹேப்பன்ஸ். ஏதேனும் ஒன்று எங்கே நிகழ்கிறது என்பதை பற்றி இந்த வினையுறு சொற்கள் கூறுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: ஹியர் இங்கே, ப்ளீஸ் சிட் ஹியர், தேர் அங்கே, தேர் இஸ் அ ரோட் பிளாக் அஹெட், எவ்ரிவேர் எல்லா இடங்களிலும், டியர் கேன் பி சீன் எவ்ரிவேர் இன் திஸ் ஏரியா, அவுட்சைட் வெளியே, the children are playing outside. நான்காவது அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர். தே டெல் how an action happens. ஒரு செயல் எப்படி நிகழ்கிறது என்பதை பற்றி இந்த வினையுறு சொற்கள் கூறுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: பியூட்டிஃபுல்லி அழகாக, ஷீ சிங்ஸ் பியூட்டிஃபுல்லி, பீஸ்ஃபுல்லி நிம்மதியாக, த சைல்டு ஸ்லெப்ட் பீஸ்ஃபுல்லி, ஸ்லோலி மெதுவாக, ரம்யா வாக்ஸ் ஸ்லோலி, கேர்ஃபுல்லி கவனமாக, டிரைவ் கேர்ஃபுல்லி, லவுட்லி சத்தமாக, த கிராக்கர்ஸ் எக்ஸ்ப்ளோடட் லவுட்லி. ஐந்தாவதாக அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. தே டெல் ஹவு மச் ஆர் டு வாட் எக்ஸ்டென்ட் சம்திங் ஹேப்பன்ஸ். ஏதேனும் ஒன்று எவ்வளவு அல்லது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பற்றி இந்த வினையுறு சொற்கள் கூறுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: வெரி மிகவும், த மூவி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், டூ அளவுக்கு அதிகமாக, ஷீ இஸ் டூ டயர்ட் டு ஒர்க், குவைட் மிகவும், திஸ் ஸ்டோரி இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட, ஐ ஹவ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் த டாஸ்க், கம்ப்ளீட்லி முழுமையாக, அவர் ஹவுஸ் வாஸ் பெயிண்டட் கம்ப்ளீட்லி. ஆறாவது அட்வர்ப்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். தே ஷோ தட் அ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, சர்டன் ஆர் கன்ஃபர்ம்டு. ஒரு கூற்று உண்மையானது,
உறுதியானது அல்லது உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை பற்றி இந்த வினையுறு சொற்கள் கூறுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: certainly நிச்சயமாக, she will certainly help you, definitely உறுதியாக, he is definitely coming tomorrow, indeed மெய்யாகவே, this is indeed a good opportunity, surely சந்தேகமின்றி, you are surely right, yes ஆம், yes I understand the rule. ஏழாவது adverbs of negation. They show denial or refusal. They make a statement negative. இந்த வினையுறு சொற்கள் மறுப்பு அல்லது நிராகரிப்பை கூறுகின்றன. இவை ஒரு வாக்கியத்தை எதிர்மறையாக மாற்றுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: நாட் இல்லை, I will not attend the meeting. never ஒருபோதும் இல்லை, she has never visited Delhi. hardly மிக அரிதாக, he can hardly walk now. scarcely அரிதாக, we could scarcely hear the sound. no இல்லை, no I do not agree. எட்டாவது adverbs of reason. They explain why something happens. These often connect cause and result. ஏதேனும் ஒன்று ஏன் நிகழ்கிறது என்பதை இந்த வினையுறு சொற்கள் விளக்குகின்றன. இவை பெரும்பாலும் காரணத்தையும் விளைவையும் இணைக்கின்றன. எடுத்துக்காட்டுகள்: therefore ஆகவே, it was raining, therefore we stayed indoors, thus அதனால், he worked very hard, thus he succeeded, hence எனவே, she was ill, hence she did not attend the class, consequently விளைவாக, the road was closed, consequently we took another route. ஒன்பதாவது interrogative adverb. These are used to ask questions. They ask about time, place, reason or manner. இந்த வினையுறு சொற்கள் கேள்விகள் கேட்க பயன்படுகின்றன. இவை நேரம், இடம், காரணம் அல்லது விதம் ஆகியவற்றை குறித்து கேட்கின்றன. எடுத்துக்காட்டுகள்: when asks about time, நேரத்தை பற்றி கேட்கிறது. when will the meeting start? where asks about place, இடத்தை பற்றி கேட்கிறது. where do you live? why காரணத்தை பற்றி கேட்கிறது. why are you late? how asks about manner, எந்த விதம் என்பதை பற்றி கேட்கிறது. how did she solve the problem? கடைசியாக பத்தாவதாக relative adverbs. These connect a noun with a clause and give additional information about time, place or reason. They join two parts of a sentence. இவை ஒரு பெயர் சொல்லை ஒரு வாக்கிய கூறுடன் இணைத்து காலம், இடம் அல்லது காரணம் குறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகின்றன. இவை ஒரு வாக்கியத்தின் இரண்டு பகுதிகளை இணைக்கின்றன. எடுத்துக்காட்டுகள்: when refers to time, எப்போது, காலத்தை குறிக்கிறது. I remember the day when we first met. where refers to place, எங்கே, இடத்தை குறிக்கிறது. This is the house where he was born. why refers to reason, ஏன், காரணத்தை குறிக்கிறது. do you know the reason why she resigned? formation of adverbs. adverbs எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? முதலாவது, most adverbs are formed by adding ly to the adjectives. adjectives கூடால ly மட்டும் பின்னாடி சேர்த்து அதை adverb மாறுது. இப்போ குவிக் அப்படின்ற அட்ஜெக்டிவில் ly போட்டோன்னா குவிக்லி, இது adverb. ஸ்லோ, ஸ்லோலி, கேர்ஃபுல், கேர்ஃபுல்லி, ஹாப்பி, ஹாப்பிலி. அதே மாதிரி சில adverbs ly போடாமல் இருக்கும். அந்த adverbsல உள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஃபாஸ்ட், ஹார்ட், லேட், இதெல்லாம் நம்ம ly போடலை. நிறைவாக பொசிஷன் ஆஃப் adverbs. பெரும்பான்மையான வாக்கியங்களில் adverb எந்த இடத்தில் வருகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். ஆஃப்டர் த verb, வினைச்சொல்லுக்கு பின்பாக. she sings well. sings அப்படின்னு சொல்கிறது verb வினைச்சொல். அதற்கப்புறம் well அப்படின்னு சொல்கிற adverb வந்திருக்கு. before adjectives, he is very tall. இதில் tall அப்படின்னு சொல்கிறது adjective. அதுக்கு முன்னாடி tall அப்படின்ற adjectiveக்கு முன்னாடி very அப்படின்ற adverb வந்திருக்கு. before main verbs, she always studies at night. இதில் studies அப்படின்னு சொல்கிறது மெயின் verb. இப்போ always அப்படின்ற adverb studies அப்படின்ற மெயின் verbுக்கு முன்னாடி வந்திருக்குது. ஆஃப்டர் be verbs, she is always happy. is அப்படின்னு சொல்கிறது be verb. அந்த be verbுக்கு அப்புறமா always அப்படின்ற adverb வந்திருக்குது. நான் எழுதியிருக்கிற 2 புத்தகங்கள் 75% மேல் பிழையில்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த இந்த புத்தகம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொளியில் adverb பற்றி நான் என்ன சொல்லியிருக்கிறேனோ அதை பற்றி உள்ள வினாடி வினாவே அடுத்த காணொளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் அமுதா தினேஷ். நன்றி.